அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நமது வருடா வருடம் சிறப்பான முறையில் நகர மஜ்லிஸ் உலமா சார்பாக நடத்தக்கூடிய ஹஜ் உம்ரா ஜியாரா கூட்டம் இந்த ஆண்டும் வடக்கு ஆதி முஹின் ஜும்மா பள்ளி வாசலுடைய நிர்வாகத்தால் ஜமாத்தாரால் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹஜ் உம்ரா ஜியாராவுடைய விளக்க கூட்டத்தை எங்களுடைய மஜ்லிஸ் உலமா சபை தலைவர் மௌலானா அல் ஹாஃபில் டாக்டர் எம்என்எம் முகமது இலியாஸ் அல் ஆலிமுல் உஸ்மானி அவர்கள் தலைமையேற்று நடாத்தி தருமாறு உங்கள் எல்லோர் சார்பாகவும் என் சார்பாகவும் கேட்டுக்கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். சரியா சொன்ன மாதிரி உரிய நேரத்திற்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. தொடக்கமாக இந்த பள்ளியினுடைய பிலாலும் சிறந்த முறையில் பல்வேறு காரியங்களை செய்து சிறப்பிக்கக்கூடிய மௌலவி அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் மஆலி அவர்கள் இப்பொழுது கிராத் ஓதி தொடங்கி வைக்கிறார்கள். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأتموا الحج والعمرة لله فإن أحسرتم فما استيسر من الهدي ولا تحلقوا رؤوسكم حتى يبلغ الهدي محله فمن كان منكم مريضا أو به أذى من رأسه ففدية من صيام أو صدقة أو نسك فإذا أمنتم فمن تمتع بالعمرة إلى الحج فما استيسر من الهدي فمن لم يجد فصيام 3 أيام في الحج و7 إذا رجعتم تلك 10 كاملة ذلك لمن لم يكن أهله حاضر المسجد الحرام واتقوا الله واعلموا أن الله شديد العقاب. صدق الله العظيم. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து கீதம் பாட எம் முகமது இர்ஷாத் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாங்க எல்லோருமே சேர்ந்து ஒன்றாகவே வாழ்விலே காணலாம் மக்கா மதீனாவை நாம். வாங்க எல்லோருமே சேர்ந்து ஒன்றாகவே வாழ்விலே காணலாம் மக்கா மதீனாவை நாம். தங்க குணமேவும் நபிநாதர் வாழ்ந்தாரங்கே என்று நினைத்தே இங்கே தேடிச் செல்வோம் அங்கே. தங்க குணமேவும் நபிநாதர் வாழ்ந்தாரங்கே என்று நினைத்தே இங்கே தேடிச் செல்வோம் அங்கே. வாழ்வில் உன்னத லட்சியமே போற்றி பேணுதல் முக்கியமே தாழ்ந்த எண்ணமகற்றிய துன்பம் துடைத்திடும் இன்பமளித்திடுமே. வாங்க எல்லோருமே சேர்ந்து ஒன்றாகவே வாழ்விலே காணலாம் மக்கா மதீனாவை நாம். ஆத்ம சுடர் வீசும் ஈமானை நிலைநாட்டவே இறுதி கடனாகவே ஹஜ்ஜை நிறைவேற்றவே. ஆத்ம சுடர் வீசும் ஈமானை நிலைநாட்டவே
இறுதி கடனாகவே ஹஜ்ஜை நிறைவேற்றவே வாழ்வில் உன்னத லட்சியமே போற்றி பேணுதல் முக்கியமே தாழ்ந்த எண்ணமகற்றிய துன்பம் துடைத்திடும் இன்பம் அளித்திடுமே வாங்க எல்லோருமே சேர்ந்து ஒன்றாகவே வாழ்விலே காணலாம் மக்கா மதீனாவை நாம் அங்கு பல கோடி மனிதர்கள் ஒன்றாகவே தொழுவார் நன்றாகவே அதில் நாம் சேரவே அங்கு பல கோடி மனிதர்கள் ஒன்றாகவே தொழுவார் நன்றாகவே அதில் நாம் சேரவே வாழ்வில் உன்னத லட்சியமே போற்றி பேணுதல் முக்கியமே தாழ்ந்த எண்ணமகற்றிய துன்பம் துடைத்திடும் இன்பம் அளித்திடுமே வாங்க எல்லோருமே சேர்ந்து ஒன்றாகவே வாழ்விலே காணலாம் மக்கா மதீனாவை நாம் ஏக இறையோனின் கஅபாவை குறியாகவே கொண்டு கண் காணவே நல்ல மனம் போலவே ஏக இறையோனின் கஅபாவை குறியாகவே கொண்டு கண் காணவே நல்ல மனம் போலவே வாழ்வில் உன்னத லட்சியமே போற்றி பேணுதல் முக்கியமே தாழ்ந்த எண்ணமகற்றிய துன்பம் துடைத்திடும் இன்பம் அளித்திடுமே வாங்க எல்லோருமே சேர்ந்து ஒன்றாகவே வாழ்விலே காணலாம் மக்கா மதீனாவை நாம் வாங்க எல்லோருமே சேர்ந்து ஒன்றாகவே வாழ்விலே காணலாம் மக்கா மதீனாவை நாம். அல்ஹம்துலில்லாஹ். தொடர்ந்து வரவேற்புரை ஆற்றி இந்த கூட்டத்தினுடைய தொடக்க உரை ஆற்றுவதற்கு எங்களுடைய சபையினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய மௌலவி ஹாஜி எம் அலி ஹுசேன் அலீம் ஹசரத் பாக்கவி அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த 2026ஆம் ஆண்டினுடைய புனித ஹஜ் பயணத்தை மேற்கொள்ள இருக்கின்ற ஹாஜிமார்களுக்கு ஹஜ் உம்ரா ஜியாரா இந்த விளக்க கூட்டத்தை, அதாவது ஹஜ் உம்ரா ஜியாராவுடைய சட்டங்களை இங்கே போதிக்கக்கூடிய வகுப்பு என்று சொல்லலாம். கூட்டம் பயான் என்பதை விட உங்களுக்கு அதனுடைய செயல்முறையாக உங்களுக்கு செய்து காட்டி உங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய இந்த வகுப்பு கூட்டத்தை எங்களுடைய சபை தலைவர் மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் டாக்டர் எம்என் முகமது இல்யாஸ் உஸ்மானி அவர்களுடைய தலைமையிலே நடந்து வரக்கூடிய இந்த கூட்டத்திலே தலைவர் அவர்களையும் இங்கே முன்னிலை வகிக்கக்கூடிய இந்த பள்ளியினுடைய கண்ணியமான நிர்வாக பெருமக்கள் ஜமாத்தார்கள் அத்தனை பேர்களையும், இந்த பள்ளியினுடைய தலைமை இமாம் ஷாமுதார் ஹசரத் அவர்களையும், ஆரம்பமாக இந்த கிராத் ஓதி இந்த மஜ்லிஸை துவக்கி வைத்த இந்த பள்ளியினுடைய துணை இமாம் மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் அப்துல் ரஹ்மான் அவுஃப், ஹஜ்ஜினுடைய இந்த கூட்டத்துக்கு தோதுவாக அல் குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் சொல்லக்கூடிய ஹஜ்ஜினுடைய ஆயத்துகளையே கிராத்தாக ஓதி நமக்கு துவக்கி வைத்தார். அதே போன்று இனிமையான காதுக்கு இனிய அந்த ஹஜ் உம்ராவினுடைய பயணத்தையே நோக்கமாக கொண்ட அந்த கீதத்தை தன்னுடைய இனிமையான குரலிலே இசைத்து தந்த முகமது இர்ஷாத் இன்ஜினியர் அவர்களையும், குறிப்பாக இந்த மஜ்லிஸினுடைய கதாநாயகர்களாக இருக்கக்கூடிய ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிமார்கள் ஹாஜாக்கள் அத்தனை பேர்களையும் நகர மஜ்லிஸ் உலமா சார்பாக, இந்த பள்ளி நிர்வாக சார்பாக, ஜமா சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம். அருமையான ஹாஜிமார்களே, கடந்த 1/4 நூற்றாண்டுக்கும் மேலாக இந்த பள்ளியினுடைய நிர்வாகம் இந்த ஹஜ் உம்ரா ஜியாரா கூட்டத்தை சிறப்பாக நடத்தி தருவதில் பெரும் பங்கெடுத்து அவர்கள் செயல்படுகிறார்கள். அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா இந்த பள்ளிக்கும் இந்த பள்ளியை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் இப்பொழுதும் வருங்காலத்திலும் இந்த ஜமாத் பெருமக்களுக்கும் அல்லாஹ் எல்லா பாக்கியங்களையும் இரு உலகத்திலும் கொடுத்தருள்வானாக. இப்படிப்பட்ட இந்த கூட்டம் வெறும் ஒரு பயான் கூட்டமாக ஹாஜிமார்கள் கருதாமல், இதா தக்கர்ரல் கலாமு தக்கர்ரர ஃபில் கல்ப் என்று அரபியிலே பழமொழி சொல்வதைப் போல, ஒரு வார்த்தை மடங்கி மடங்கி நாம் கேட்கின்ற போது உள்ளத்தில் அது தரிபடும்.
உள்ளத்தில் பதியும் என்று சொன்னார்களே, அதுபோல் நீங்கள் நேற்று கேட்டாச்சு, முந்தா நாள் கேட்டாச்சு என்ற சோர்வோ அசட்டுத்தன்மையோ இல்லாமல் நாம் கேட்க கேட்க நம்முடைய உள்ளத்தில் பதிய பதிய நாம் செல்லக்கூடிய இந்த புனிதமான பயணத்தில் நம்முடைய செயல்பாடுகள் லேசாக இருக்கும். அதற்காக இந்த வகுப்பை, இது ஒரு கிளாஸ் என்று சொல்லக்கூடிய இந்த வகுப்பை நீங்கள் ஆரம்பம் முதல் கடைசி வரை ரொம்ப கவனமாக இருந்து கேட்டு குறிப்பெடுத்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை நீங்கள் எழுதி கொடுத்தீர்கள் என்றால் அதையும் உங்களுக்கு தெளிவுபடுத்த காத்திருக்கின்றோம். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை அவர்கள் எழுதி கொடுத்தால் அதைக்கும் விளக்கம் சொல்ல வழிகாட்டிகள், இங்கே ஹஜ்ஜி வழிகாட்டக்கூடிய உலமா பெருமக்கள் 1 வருஷம் 2 வருஷம் ஹஜ்ஜிக்கு போனவர்கள் அல்ல. 4 நூற்றாண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அவர்களுடைய நசீபில் எழுதிவிட்டான். அவர்கள் சென்று கொண்டே இருக்கிறார்கள், இன்னும் சென்று கொண்டே இருக்கட்டும். அவர்கள் இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் அந்த பாக்கியங்களை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தருள்வானாக, நமக்கும் கொடுத்தருள்வானாக. திரும்ப திரும்ப அந்த இறை இல்லங்களையும் இறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலா ஷரீஃபையும் ஜியாரத்து செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு திரும்ப திரும்ப தரட்டும். நீங்கள் எல்லாம் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இறை விருந்தாளிகள் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். எல்லாரையும் அல்லாஹ் கூப்பிடுவதில்லை. 3 பேர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து தான் தன் இல்லத்துக்கு கூப்பிடுகிறான். 3 பேர்களை அவனே தேர்ந்தெடுக்கிறான். 1 நபிமார்கள். இந்த உலகத்திலே எல்லாரும் நபியாக வர முடியாது. அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுக்கிறானோ அவர்கள் மட்டுமே வர முடியும். அதே போல் தன் இல்லத்தை தரிசிக்கக்கூடிய தன்னுடைய விருந்தாளிகளான லுயூஃபுர் ரஹ்மான் என்று வரக்கூடிய ரஹ்மானுடைய அந்த இடத்துல அல்லாஹும் சொல்லலை, லுயூஃபுல்லான்னு சொல்லலை, அல்லாஹ் லுயூஃபுர் ரஹ்மான் சொல்கிறான். அந்த லுயூஃப் அப்போ உங்கள் மீது அல்லாஹ் அருள்பாலித்து தன் விருந்தாளிகளாக தன் இல்லத்துக்கு அல்லாஹ் அழைக்கின்றான். அப்படிப்பட்ட இந்த விருந்தாளிகளும் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் செல்ல முடியும். அதே போல இறை ஞானத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய ஆலிம்கள், நினைத்தவர்களெல்லாம் ஆலிம்களாக ஆக முடியாது. யாரை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறானோ அவர்கள்தான் ஆலிமாக முடியும். இந்த 3 பிரிவினரையும் அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். அப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியம் பெற்ற ஹாஜிமார்களே, ஹாஜாக்களே, நீங்கள் இந்த கூட்டத்தை இறுதி வரை முழுமைப்படுத்துங்கள், முழுமையாக இருந்து கேளுங்கள். உங்களுக்குண்டான எல்லா சௌகரியங்களையும் இந்த நிர்வாகம் ஜமாத்து செய்திருக்கிறது என்பதையும் மீண்டும் ஒரு தடவை தெரிவித்துக் கொள்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த கூட்டத்தை இனிதாக நிறைவாக ஆக்கி பயனுள்ளதாக ஹாஜிமார்களுக்கு ஆக்கியருள்வானாக என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். إن أول بيت وضع للناس الذي ببكة مباركا وهدى للعالمين. صدق الله العلي العظيم. قال النبي البشير صلى الله عليه وسلم الحجاج زوار الله أو كما قال عليه الصلاة والسلام. வல்ல ரஹ்மான் அல்லாஹ்வினுடைய வற்றாத பெருங்கருணையும் வல்லல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆவும் ஷஃபாத்தும் இம்மையிலும் மறுமையிலும் கிடைக்கக்கூடிய நசீபை நம்ம எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. பெரியோர்களே, எங்களுடைய சபையினுடைய செயலாளர் அலி ஹுசைன் ஹசரத் அவர்கள் சொன்னது போன்று இந்த பள்ளியிலே இந்த ஆஜிகளுடைய அஜ்ஜி விளக்க கூட்டத்தை அவங்க சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 20-25 ஆண்டுகளுக்கு மேலாக, கொஞ்சம் வெளிப்படையாக சொல்கிறதா இருந்தால், ஹசரத்து நம்ம சதகுத்துல்லா ஹசரத் சாய்பாபா இருக்காங்களே, இந்த டீம் ஒரு 3 ரவுண்டு நாங்கள் மஜ்லிஸ் உலமாவினுடைய பொறுப்புதாரிகளாக இருந்த அந்த நேரத்தில் ஹசரத்துங்க இமாமா இருந்ததுனால அந்த நேரத்தில் இருந்த தலைவர், செயலாளர், பொருளாளர் அங்கே உள்ளவங்கள்ட்ட இந்த மஸ்ஜிதினுடைய பொறுப்பாளர்கள்ட்ட கலந்து பேசும் பொழுது நம்ம பள்ளியிலே வச்சுக்கிடுவோம் அப்படின்னு அவங்க அன்னைக்கு சொன்னது. அந்த வார்த்தை எப்படி யார் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அசர் சொன்ன மாதிரி 3 குழுவினரை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான், ஆஜிகள், அது மாதிரி நபிமார்கள், ஆலிம்கள்னு சொன்னாங்களோ, அது மாதிரி இங்கே இருந்த நிர்வாகிகளாக இருந்தவங்க வாயில் இந்த வாழ்த்தை நம்ம பள்ளியிலே நடத்திக்கிறோன்னு சொன்னது. அது 1 வருஷம் இல்லை, சில நிகழ்ச்சிகளை நாங்கள் ஒரு பள்ளியில் ஒரு தடவை நடத்துவோம், அடுத்த வருஷம் டேனை மாற்றிடுவோம். இப்போ ரபியுல் அவ்வளவு நடத்தக்கூடிய எங்களுடைய மஜ்லிஸ் உலமாவினுடைய அந்த தொடர் மீளாத நிகழ்ச்சியில் கூட பள்ளிகளில் மாறி மாறி நடத்துவோம்.
ஆனால் அஜ்ஜி விளக்க கூட்டம் மேலப்பாளையம் மஜ்லிஸ் உலமா சார்பில் என்று சொன்னாலே அதோடு இணைந்து வடக்கு ஆதி மொய்தீன் ஜும்மா பள்ளி நிர்வாகமும் சேர்ந்து தான். அப்படிங்கிற அடிப்படையில் அது ஒரு பதிவாயிடுச்சு, மனசில் ஆழமாக நிர்வாகிகள் மனசுலையும் பதிஞ்சிருச்சு. ஒரு பொருத்தமான நாளை தான் நாங்கள் பார்க்குறது, வேற ஒன்றும் இல்லை. பொருத்தமான நாள் என்பது எல்லாருக்கும் விடுமுறையும் வந்து கலந்து கொள்றதுல அவகாசம் கிடைக்கிற மாதிரி இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நாள். இப்போ இன்னைக்கு இதை யோசித்தோம், இது ஒரு செவ்வாய்க்கிழமை, வேறு விசேஷங்கள் இல்லாத நாள் அப்படிங்கிறதோட அரசு விடுமுறையாக இருக்குது, அதனால் இந்த நாளில் அதை நடத்திக்கிடுவோம் அப்படின்னு ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு முன்னாடியே முடிவு செய்யப்பட்டுச்சு உலமா சபையினுடைய எங்களுடைய நிர்வாகக்குழு கூட்டத்தில். அதை இங்கே சொன்னோம். நிர்வாகிகள் எப்பவும் போல் அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய பெரிய பாக்கியம், அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே சொன்னான், வாதீன் ஃபின்னாஸ் பில் ஹஜ்ஜி. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லும் பொழுது ஹஜ்ஜிக்கு அழைப்பு கொடுங்கன்னு சொன்னாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யோசிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது தஃசீர்களில் வருது. ஏன்னா அவங்க அப்போ நிற்கும் பொழுது அங்கே யாருமே இல்லை. அதாவது அரபு நாட்டிலே ஒருத்தர் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. மக்காவை சுற்றியில் உள்ள பகுதிகளில் அந்த காபா இருக்கக்கூடிய இடத்துல பக்கத்தில் யாரும் இல்லை. ஏனென்றால் பக்கத்தில் கிராமங்களில் மக்காவினுடைய ஆதிக்குடிகள் வாழ்ந்துக்கிட்டு தான் இருந்தாங்க. நம்ம எங்களுக்கு மதரசாக்களில் சொல்லிக் கொடுப்பாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பாரம்பரியத்தில் அதுனான் அப்படின்னு ஒருத்தர் வந்தார். இந்த அதுனான் என்பவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய 21வது தலைமுறை பாட்டனார். இவருடைய வம்சங்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் முன்னோடி தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததிகளாக அங்கே அதுனான் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வேறு சில பகுதிகளிலே கஹத்தான் என்கின்ற கோத்திரத்தார்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவங்களுக்கு வரலாறுகளில் எழுதுற அந்த பெயரை சொல்லுகிறேன், ஆதிவாசிகள்னு பேர். இப்ப ஆதிவாசினா ஒன்றும் தெரியாதவன மாதிரி நம்ம பேசுறோம். ஆதிவாசினா அவனுக்கு பேச தெரியாது, ஆதிவாசினா அவனுக்கு ட்ரெஸ்ஸே பண்ண தெரியாது அப்படின்னு சில பேர் நடமாடுறதுனால எல்லாரும் எப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆதிவாசிகள் மீன்ஸ் ஆதிவாசிகள் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, பூர்வமாக அந்த பகுதியிலேயே இருந்து பாரம்பரியமா பழமையை போற்றி வாழக்கூடியவர்கள். அப்படி வாழ்ந்த அந்த மக்கள் மக்காவினுடைய பல்வேறு பகுதிகளில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனாலும் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபா இருக்கக்கூடிய இடத்திலிருந்து கண்ணு கட்டும் திசை வரையிலும் அவங்க சுற்றி பார்க்கிறாங்க. அவர்களுடைய கண்களில் யாரும் தெரியவில்லை. பல்வேறு ஏன்னா அவங்க பலஸ்தீன்ல இருந்து வந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பலஸ்தீன் என்பது அங்கிருந்து 1100 மைல்கள் தாண்டிய பகுதி. இன்னைக்கு அது அரபகமாக மாறிவிட்டது. அப்ப அவங்க பலஸ்தீன்ல இருந்து வந்தவங்க. இங்கே காபாவை சுற்றி மக்காவினுடைய பகுதிகளில் எங்கேயுமே மனித வாடை இல்லை. அந்த சூழ்நிலையிலே தான் வாதீன் ஃபின்னாஸ் பில் ஹஜ்ஜி, நீங்கள் மக்களுக்கு ஹஜ்ஜை சொல்லுங்கள். அஸ்ஸீன் அப்படிங்கிற வார்த்தையில எல்லாம் பயன்படுத்தலாம். அஸ்ஸீன் என்றாலே அது அதான், அழைப்பு கொடுக்கிறது. பாங்கொலி மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைப்பு கொடுத்தார்கள். யாருடைய காதுகளில் எல்லாம் அது சென்று சேர்ந்ததோ அவர்களுக்கெல்லாம் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த பாக்கியத்தை நசீபாக்குகிறான். அல்லது யாரெல்லாம் செல்கிறோமோ எல்லோருடைய காதுகளிலும் அந்த சத்தம் விழுந்து விட்டது என்று அர்த்தம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஒரு அர்த்த புஷ்டியோடு அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய பார்வையை வைக்கும் பொழுது அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்றான், யா தூக்க ரிஜாலன் வாலா குல்லி தாமிரின் மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக். அல்லாஹ் சொல்றான், நீங்க கூப்பிடுங்க, வருவாங்க, எல்லாரும் வருவாங்க. எங்க இருந்து வருவாங்க? மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக். ஃபஜ்ஜின் அமீக் அப்படிங்கிறதுக்கு தஃசீர்களை நிறைய விளக்கங்கள் எழுதுவாங்க. தூரமான இடங்கள்ல, பொந்தான இடங்கள்ல இருந்துலாம் கூட வந்துருவாங்க. ஆழமான அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அப்படி மேட்டாப்புல பார்க்கிற இடங்கள் இல்லை. எவையெல்லாம் உங்களுடைய கண்ணுக்கு இப்பொழுது தெரியாத பகுதிகளோ, 5000 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் எங்கே வாழுகிறார்கள் என்று தெரிய முடியாது. அப்படி தூரமான பகுதிகளில் இருந்தெல்லாம் மக்கள் வருவார்கள் என்று அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே சொன்னான். அவங்க அல்லாஹ் சொன்னதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கல்வியிலே ஏற்று அந்த அழைப்பை கொடுத்தார்கள். அவங்க அப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சாங்கன்னு சொல்றாங்க. சில தஃசீர்களில் எதூர் அவங்க அப்படியே ஒரு சுத்துனாங்க. என்ன சுத்துனாங்க அப்படின்னு சொன்னா, இப்போ பாங்கு சொல்லக்கூடிய இமாம்
கிபிலா பார்த்து தான் நின்று பாங்கு சொல்லுவார். சுன்னத்தான அடிப்படையில் ஹய்யால சலாவில் வலது பக்கமும் ஹய்யாலல் ஃபலாவில் இடது பக்கமும் திரும்புவாரே தவிர அவருடைய முகம்தான் திரும்புமே தவிர, அது மாதிரி நம்மளும் சலாம் கொடுக்கும் பொழுது வலது திசையில் முதல் சலாம் கொடுக்குறோம், இடது திசையில் இடது பக்கம் ரெண்டாம் சலாம் கொடுக்குறோம். இதில் எல்லாவற்றிலுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய முகம் திரும்பும். பாங்கு சொல்கின்ற மதீனாக இருக்கட்டும், தொழுகின்ற முசல்லிகளாகிய நாமாக இருக்கட்டும், கிபிலாவை விட்டு நம்முடைய நெஞ்சை திருப்புவதில்லை, திருப்பவும் கூடாது. மதீனாராவது பரவாயில்ல, முசல்லிகளாகிய தொழக்கூடியவர்கள் நாம் நெஞ்சை கிபிலாவை விட்டும் திருப்பி விட்டோம் என்றால் அந்த தொழுகை நிறைவேறாது. ஏனென்றால் கிபிலா திசையை நோக்கி நிற்கக்கூடிய தொழுகை தான் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய தொழுகை. நமக்கு தொழுகைக்கான நிபந்தனைகளில் அது மிக முக்கியமானது. எப்படி அவுரத் மறைக்கப்பட வேண்டிய பகுதிகளை மறைக்க வேண்டுமோ, எப்படி ஒது செய்ய வேண்டுமோ, எப்படி நேரம் அறிந்து நேரம் வந்தால்தான் தொழுகையை தொழ முடியுமோ, அதுபோன்று அவற்றை போன்று ஒன்றுதான் கிபிலாவை முன்னோக்கி தொழுவது என்பது. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிபிலாவை முன்னோக்கணும்னா எங்கே முன்னோக்கணும்? அவர்களுக்கு கிபிலா உலகம் முழுவதும் உள்ள 40 திசைகளும் அவர்களுக்கு முன்னோக்க வேண்டிய பகுதி. இப்படின்னு நல்லா சொன்ன உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைப்பு கொடுத்தாங்க. அந்த அழைப்புக்கு அவங்க ஒரு ரவுண்ட் அடித்தாங்க, அப்படியே சுற்றினார்கள். அந்த அழைப்பை தான் நாம் இங்கே ஏற்று இருக்கிறோம். உங்களை தெளிவாங்க. மஜ்லிஸ் உலமா சார்பில் இங்கே ஹஜ்ஜி விளக்கம் தர வருகின்ற எங்களுடைய அசரத்து பிறந்தவர்கள் ஹாஜிகள் முன்னாடி வாங்க. ஆமாம், வாங்க. அல்ஹம்துலில்லாஹ். நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருந்ததில் நான் சொல்லிக்கிட்டு இருந்ததை நிறைவு செஞ்சுக்கிறேன். நான் எங்களுடைய அசரத்து பிறந்தவரை துவக்க உரையாற்ற வேண்டியிருக்குது. உரையாற்றக்கூடியவர்களுடைய வருகை பல நேரங்களில் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க சீக்கிரம் வந்துட்டால் எங்கள் வேலை முடிஞ்சு போயிடும். அந்த அடிப்படையில் இப்பொழுது துவக்க உரை ஆற்றுமாறு இந்த பள்ளியினுடைய தலைமை இமாம் எங்களுடைய அருமையான சகோதரர் மௌலானா அல்ஹாஜ் எம்ஏ ஷாஹ்மதார் ஆலிம் பாக்கவி ஃபாசில் பாக்கவி அவர்களை மஜ்லிஸ் உலமாவின் சார்பாகவும் நம்முடைய வடக்கு ஆதிமொய்தீன் ஜும்மா பள்ளியின் சார்பாகவும் அன்போடு வேண்டுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சலாம் சொன்னால் பதில் சொல்கிற காதில் கேட்கணும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அதத ஹல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா சய்யதி யா ரசூலல்லாஹ் خذ بيدي قلت حيلتي أدركني يا شفيع المذنبين. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم وأتم الحج والعمرة لله. وقال نبينا صلى الله عليه وسلم الحجاج والعمار وفد الله دعواهم مجابة أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் மிகுந்த மேன்மைக்கும் உரிய இந்த நிகழ்ச்சியின் தலைவராக வீற்றிருக்கக்கூடிய மஜ்லிஸுல் உலமா சபையின் தலைவர் அவர்களே, இங்கு விளக்கு உரை ஆற்ற ஹஜ்ஜை பற்றி விளக்கு உரை ஆற்ற வருகை தந்திருக்கக்கூடிய மாநில ஜமாத்துல் உலமா சபையின் தகுதிமிக்க தலைவர் அவர்களே, பள்ளியின் நிர்வாகிகளே, வருகை தந்திருக்கக்கூடிய ஹாஜிமார்களே, ஹாஜாக்களே, அல்லாஹுடைய மகத்தான கிருபையினால் இவ்வாண்டு புனித பயணம் மேற்கொள்ள இருக்கக்கூடிய நீங்கள் உண்மையிலேயே மிகப்பெரிய பாக்கியசாலிகள் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். வாழ்விலே மனிதன் எத்தனையோ பயணங்களை மேற்கொள்கின்றான். விண்ணை முட்டி நிற்கக்கூடிய கட்டடங்களை பார்த்து வியக்கின்றான். அண்ணாந்து பார்த்து ஏ அப்பா என்று ஆச்சரியத்தை வெளிப்படுத்துகிறான். ஆனால் உலகத்தில் உள்ள எந்த கட்டிடத்தையும் பார்த்தால் மனிதனுக்கு அழுகை வருவதில்லை, காபத்துல்லாவை தவிர. அந்த காபாவை பார்த்த மாத்திரத்திலேயே தேம்பி 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 அழுகின்றான். அது அவனுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவதற்கு ஒரு காரணமாக அமைகிறது. எத்தனை தடவை சென்றாலும் சலிப்பு தட்டாத ஒரு இடம் காபத்துல்லா.
ஹஜ்ஜி வாழ்க்கையில் ஒரு தடவை செய்கிறது ஃபர்து. செய்து முடிஞ்சாச்சுன்னா பேசாமல் இருக்க முடியுதான்னு சொல்லி சொன்னால் இல்லை, மீண்டும் போகணும், ரெண்டாவதும் போகணும். உம்ரா வாயிலாக அதனை தரிசிக்கக்கூடிய ஒரு நசீப் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற மனுஷன் ஆவல் கொண்டு அடிக்கடி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, உலகத்திலேயே ஹஸரத் அவர்கள் சொல்வதைப் போல ஆக மிகச்சிறந்த உயர்ந்த உன்னதமான இடம் மக்கா. அந்த இடத்திற்கு போகக்கூடிய நாம் போவதற்கு முன்னால் நம்முடைய உறவிலே ஏதாவது விரிசல் இருந்தால் அதையெல்லாம் சரி செய்து விட்டு போகும். நம்முடைய ஊரிலே பெற்றெடுத்த தாய் தந்தையர்களிடத்தில் கூட சொல்லாமல் ஹஜ்ஜுக்கு சென்று வந்தவர்களுடைய கதையெல்லாம் இருக்கிறது. தாய் தந்தையர்களிடத்தில் சொல்லாமல் போனா எவ்வளவு மனம் இலகுகளான மனம் இல்லாமல் உறுதியான மனமாக இருந்து அவர்களிடத்தில் கூட சொல்லாமல் போவதை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, எல்லோரிடத்திலும் சொல்லி செல்ல வேண்டும். ஹஸரத் உமர் இப்னு அல் ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உம்ரா நிறைவேற்ற சென்ற பொழுது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லி சென்றார்கள், யா உஹைலா தன்சானி ஃபி துஆஇக, என் அருமை சகோதரரே, உங்களுடைய துஆவிலே என்னை மறந்து விடாதீர்கள் என்றார்கள். ரசூலுல்லாவுக்கு யாரும் துஆ செய்து தான் அவங்களுடைய நிலை உயரணுங்கிற நிலையில் இல்லை, இந்த உம்மத்துக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்தார்கள் அதன் வாயிலாக. அப்போ பெரிய இடத்துக்கு போகிறோன்னு சொல்லி பயணம் சொல்ல வந்தால் நாம் என்ன செய்யணும், அவங்கள்ட்ட துஆவை கொண்டு வசியத்து செய்யணும். அதே மாதிரி ஹஜ்ஜை முடிச்சுட்டு சொன்னாக்க எங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவதற்கு நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று சொல்லும்படி ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி ஹஜ்ஜை முடித்து வரக்கூடியவர்களை அல்லாஹும்ம தகப்பல் ஹஜ்ஜக ஹஜ்ஜம் மபரூரா, அல்லாஹ் உங்களுடைய ஹஜ்ஜம் மபரூராக ஆக்கட்டும் என்று துஆ செய்கிறோம். ஹஜ்ஜம் மபரூர் என்றால் என்ன என்று பார்க்கின்ற பொழுது அதற்கு நிறைய விளக்கங்களை தருகிறார்கள். அந்த பயணத்திலே, ஹஜ்ஜுடைய பயணத்திலே எந்த பாவமும் செய்யாமல், சிறு பாவங்களும் பெருபாவங்கள் எதுவும் நிகழாமல் பரிபூர்ணமான முறையிலே நிறைவேற்றி விட்டு வந்தால் அந்த ஹஜ்ஜுக்கு ஹஜ்ஜம் மப்ரூர் என்று விளக்கம் சொல்கிறார்கள். அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த அந்த முறையிலே அந்த ஹஜ்ஜு இருக்குமேயானால் அதற்கு ஹஜ்ஜம் மப்ரூரா என்று மப்ரூர் என்று கூறுகிறார்கள். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, யா ரசூலல்லாஹ், ஹஜ்ஜம் மப்ரூர் என்றால் என்ன என்று நபியிடத்தில் கேட்கப்பட்டது. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத்ஆமு தஆம், உணவு கொடுக்கிறது, இல்லாதவர்களுக்கு உணவு வழங்குறது, ஒ இஃப்ஷாஉ சலாம், சலாத்தை பரப்புறது, ஒ தீபுல் கலாம், நல்ல அழகான வார்த்தைகளை பேசுவது என்று விளக்கம் சொன்னார்கள். அப்போ மக்காவுக்கு போகிறான்னு தான் நம்ம ஹஜ்ஜிக்காக வேண்டி லட்சக்கணக்கில் பணம் செலவழிச்சிட்டு போகிறோம். போகக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் விசாலமாக தாராளமாக செலவழிக்கணும். ரொம்ப நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி அரை கணக்கு பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கணக்கெலாம் பார்க்கக்கூடாது. ஒரே நம்ம ஊர் காசை கம்பேர் பண்ணி பார்த்தா அங்கே ஒன்றுமே நடக்காது. இந்த டீ நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோ, 100 ரூபாயா, அடே அல்லா, ஒரு சாயாவா 100 ரூபா அப்படின்னா டீ குடிக்கவே முடியாது. அங்கே உள்ள காசு அது நம்ம ஊர் காசு மாதிரி நினச்சி தான் நம்ம செலவழிக்கணும். ரெண்டையும் ஒரே இணைச்சி மதிப்பீடு இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்மளால் செலவழிக்க முடியாது. தாராளமாக செலவழிக்கணும். இல்லாதவர்கள், ஏழை எளிய மக்கள், கைகால் இல்லாதவர்கள், கண் பார்வை தெரியாதவர்கள் எல்லாம் அங்கே நிறைய மிஸ்கின்கள் இருக்கிறாங்க. நீங்கள் அங்கே போய் சதக்கா செய்கிறது, நீங்கள் தர்மம் செய்கிறதுங்கிறது ஒன்றுக்கு பன்மடங்கான நன்மை இருக்கிறது. எப்படி மஸ்ஜிதில் ஹராமில் வைத்து ஒரு சுபஹான் அல்லாஹ் சொன்னால் 1,00,000 சுபஹான் அல்லாஹ் சொன்ன நன்மை அல்லாஹ் தருகிறான். ஒரு சூரத்தில் யாசீனை ஓதினால் 1,00,000 சூரத்தில் யாசீன் எங்கேயாவது கிடைக்குமா அந்த வாய்ப்பு? அதனால் தயவு செய்து புனிதமான பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய நீங்கள் அங்கு சென்று உங்களுடைய முதல்ல பேச்சை குறைங்க, கில்லத்தில் கலாம், பேச்சை கம்மி பண்ணுங்க. ஊரில் எப்போதும் ஒரே சலத்தலத்தலன்னு பேசிக்கிட்டே இருந்த மாதிரி அங்கேயும் போய் பேசக்கூடாது. கில்லத்து தாம், உணவை குறைக்கணும். வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டா இபாதத் செய்ய முடியாது. கில்லத்து நௌம், தூக்கத்தை குறைக்கணும். இந்த 3ஐயும் குறைச்சேன்னு சொல்லி சொன்னால் இபாதத்து செய்கிறதுக்கு நம்ம நேரம் அதிகமாக கிடைக்கும். இப்போ இந்த வருஷம் ஹஜ்ஜி விளக்கம் சொல்ல வந்திருக்கக்கூடிய நம்ம மாநில தலைவர் அவங்க ஆண்டுதோறும் பேசுவாங்க, அது எல்லாம் தெரிந்த விஷயந்தான், ஐதரில் சித்தும் சரி. ஆனால் இந்த வருஷம் நமக்கு கோயம்புத்தூர்லேருந்து
பாசத்திற்குரிய அண்ணன் அல்ஹாஜ் அப்துல் அசீஸ் பாக்கவி ஹசரத் அவர்கள் வந்திருக்கிறார்கள். மிகச்சிறந்த எழுத்தாளர், மிகச்சிறந்த பேச்சாளர். பேச்சாளராக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் எழுத்தாளர்களாக இருப்பதில்லை, எழுத்தாளர்களாக இருப்பவர்களெல்லாம் பேச்சாளர்களாக இருப்பதில்லை. அல்லாஹு தஆலா அவருக்கு 2 பாக்கியத்தையும் சேர்த்து வழங்கியிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். நாங்கள் எல்லாம் ஒரே காலத்திலே வேலூர் பாக்கியாத்து சாலிஹாத்திலே ஒன்றாக ஓதினோம். அந்த காலங்கள் எல்லாம், அந்த பசுமையான காலங்கள் எல்லாம் மறக்க முடியாத காலம். அவர்கள் என்னை விட மூத்தவர்கள். காஜா ஹசரத் அவர்களுடைய செட்டு அசீஸ் பாக்கவி அவர்கள். நம்ம ஊரில் கருத்தமன்னா ஹசரத்துன்னு ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்கெல்லாம் எங்கள் எல்லாம் ஒன்றா ஓதினாங்க, ஒரே கிளாஸ்மேட். ஹைர், அப்படிப்பட்டவர்கள் நமக்கு விளக்கம் தர வந்திருக்கிறார்கள். இவர்கள் 3 பேருமே ஹஜ்ஜியுடைய விளக்க பயானுக்கு வரும்போது எந்த குறிப்பும் கொண்டு வர வேண்டிய அவசியமே கிடையாது. நல்ல தூங்கிட்டு இருக்க நேரத்தில் அவங்க போய் தட்டி ஹசரத் இதனுடைய மசாலா என்னன்னு கேட்டாலும் தகாருன்னு நினைச்சுவாங்க, சரியாக சொல்லிடுவாங்க. அவ்வளவு திறமையானவர்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அந்த திறமையை கொடுத்திருக்கிறான். ஆண்டுதோறும் அந்த புனிதமான இடத்துக்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். கடைசி வரையிலும் செல்லக்கூடிய நசீபி அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கட்டும், நமக்கும் அந்த பாக்கியத்தை தரட்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, நான் முடித்து விடுகிறேன். என்னுடைய பயானை கேட்கறதற்காக நீங்கள் வரல, வாரம் தான் நம்ம பேசுகிறோமே. சுருக்கமான 2 விஷயங்களை சொல்லி நான் முடிச்சிடறேன். அப்போ அங்கே என்ன செய்யணும்? நல்ல வார்த்தைகள் பேசணும், கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று சலாம் கொடுத்து விட்டால் நம்ம பக்கத்தில் இந்தோனேசியாக்காரர் ஒருத்தர் இருப்பார், இங்கே ஜப்பான்காரனும் அமெரிக்காக்காரனும் இருப்பார். அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிவிட்டு முடிஞ்ச உடனே அவங்கள்ட்ட கை கொடுத்து அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம ஊர்லெலாம் கூட அந்த பழக்கம் கிடையாது, அங்கே இந்த பழக்கம் இருக்கிறத பார்க்கலாம். யாரை பார்த்தாலும் அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு அங்கே இருக்குது. அதெல்லாம் நம்முடைய ஹஜ்ஜி மபரூராக ஆவதற்குண்டான அடையாளங்கள். அதே மாதிரி பிரயாணத்திற்கு முன்பாக நீங்கள் பயணத் தொழுகையை அவசியமாக்கிக் கொள்ளுங்கள். எங்கிருந்து புறப்பட்டாலும் புறப்படக்கூடிய நேரத்திலே லீலாஃபி குரைஷின் என்ற அந்த சூறாவை ஓதிக்கொள்ளுங்கள். அந்த சூறாவை ஓதினால் உங்களுடைய பயணங்கள் எந்த கஷ்டமும் எந்த சிரமமும் இருக்காது. பயணம் என்பதை பொதுவாக கஷ்டமாக உள்ளது தான். அஸ்ஸஃபுரு கிதாத்தும் மினல் அதாப் யம்னஉ அஹதுக்கும் தஅமஹு வ ஷராபஹு ஃபஇதா கதா அஹதுக்கும் நஹபத்துஹு மின் வஜ்ஹிஹி ஃபல்யுஅஜ்ஜில். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், பயணம் என்பது அதாபிலிருந்து ஒரு பகுதி என்று கூறினார்கள். ஆகவே அந்த பயணம் லேசாக அமைய வேண்டும் என்று சொன்னால் பிரயாண தொழுகை தொழ வேண்டும். ஊரிலிருந்து புறப்படுறோமா 2 ரக்காத் பிரயாண தொழுகை, சென்னையிலிருந்து பிளேட்டுக்கு புறப்படுறோமா அங்கே 2 ரக்காத். அப்போ நம்ம பஸ்ஸில் மக்காவிலேருந்து எங்கேயும் போகிறோமா, எங்கேயாவது இடத்துல பள்ளியாசில் இருந்துச்சுன்னா அங்கே 2 ரக்காத்து தொழுதுக்கிறோம். இப்படி கிடைக்கிற இடத்துல எல்லாம் அந்த தொழுகையை நீங்கள் பாக்கியமாக கழிக்க வேண்டும். அடுத்தபடியாக எல்லோரிடத்திலும் சொல்லி செல்ல வேண்டும். அவர் ஹஜ்ஜிக்கு போகும்போது என்கிட்ட சொல்லலை, அதனால் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. அவர் சொல்லாமல் இருந்தாலும் பரவாயில்லை, நான் சொல்லி செல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட போய் சொல்லி உங்கள் மன வருத்தம் வர முடியாது நடந்திருந்தால் மன்னிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஒரு காலம் இருந்தது மேலப்பாளையத்தில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஹாஜிகள் போய் வருவார்கள். ஆனால் அல்லாஹ் வேலை இப்போ அப்படி இல்லை, நேர் மாற்றம். 100க்கும் மேற்பட்டவர்கள் நமது ஊரிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் ஹஜ்ஜி செய்ய செல்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இந்த மஹல்லாவை சேர்ந்தவர்கள் 10-15 பேர்கள் தவறாமல் ஆண்டுதோறும் ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியம். அதற்கு ஒரு காரணம், இந்த ஹாஜிகள் கூட்டத்தை ஒவ்வொரு வருஷமும் விமர்சையான முறையிலே, சந்தோஷமான முறையிலே, இன்முகத்தோடு அதனை அந்த அழைப்பை ஏற்று நடத்தி கொடுப்பதற்கு எல்லா வசதிகளையும் செய்து கொடுக்கக்கூடிய எங்களுடைய மஹல்லாவை சேர்ந்த நிர்வாகிகள், ஜமாத்தார்கள், அவர்கள் உண்மையிலே பாராட்டப்படக்கூடியவர்கள். இன்ஷா அல்லாஹ் அந்த காரியம் தொன்று தொட்டு கியாமத்து நாள் வரையிலும் நடைபெறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இடையில் இந்த கொரோனா காலத்தில் மாத்திரம்தான் நடக்காமல் இருந்துச்சு தவிர, அது இல்லாமல் மற்றபடி அல்லாஹ் உதவியான ஹஸரத்துமார்கள் எனக்கு முன்பு பேசிய ஹஸரத்துமார்கள் சொன்ன மாதிரி 1/4 நூற்றாண்டை கடந்து இந்த கூட்டங்கள் சிறப்பாக ஹஜ்ஜி விளக்க கூட்டம் நடக்கிறது என்று சொன்னால் இது உண்மையிலே அல்லாஹ்விடத்தில் மக்பூலானதற்குண்டான ஒரு அடையாளம் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கண்ணியத்திற்குரியலே, இதுக்கு மேலும் நான் பேச விரும்பவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த புனிதமான இடங்களுக்கு செல்லக்கூடிய நசீபை நம் எல்லோருக்கும் தருவானாக. புனிதமான ஹஜ்ஜிக்கு போகிறோம்னு சொல்லி சொன்னாக்க மதீனாவையும் அதை ஒட்டி நம்ம போயிட்டு வருவோம். இப்போ வாட்ஸ்அப்பில் ஒரு இது ஓடிக்கிட்டு இருக்குது, ஹஜ்ஜியுடைய கிரிகைகளில், ஹஜ்ஜியுடைய கடமைகளில் ஜியாரத்து நபி என்பது கிடையாது. இது தேவையா? இதை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு தேவையா?
அப்போது அந்த மதீனாவுடைய மாண்பை குறைக்கிறதுக்காக என்னென்ன சொல்ல முடியுமோ அதை சொல்லி அந்த தேட்டத்தை அந்த மொஹப்பத்தை குறைக்கிறதுக்கு உண்டான வழியில் சில ஷைத்தான்கள் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள். அது தேவையில்லை. அந்த எதுக்கு அந்த வார்த்தையை சொல்லணும்? ஹஜ்ஜு அல்ல, நம்முடைய தொழுகை, நம்முடைய இபாதத்துகள், நம்முடைய நோன்பு, நம்முடைய ஜக்காத்து எல்லா அமல்களும் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துவாவை கொண்டு தான் என்று இருக்கும் பொழுது ஹஜ்ஜிக்கு போகிறது, ஹஜ்ஜியுடைய ஃபர்துல மதீனாவுக்கு போகணும் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறத சொல்கிறதெல்லாம் அதிக பிரசங்கித்தனமான, அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஹப்பத்தை குறைப்பதற்குண்டான வார்த்தை. ஈமான் பறிபோய்விடும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதை இந்த சபையின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் அல்ல அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா வாழும் காலமெல்லாம் பரிபூர்ணமான ஆஃபியத்தோடு வாழ்ந்து வஃபாத்தாகக்கூடிய நேரத்தில் கலிமத்து தௌஹீதை மொழிந்தவர்களாக மறிக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தந்தருள்வானாக. அல்லாஹு தாலா இவ்வருஷம் இருக்கக்கூடிய எல்லோருடைய ஹாஜிமார்களுடைய ஹாஜாக்களுடைய ஹஜ்ஜை மக்பூலாக, ஹஜ்ஜை மப்ரூராக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. எல்லோரும் இந்த மிஸ்கீனுக்காக வேண்டி துவா செய்யுங்கள் என்று உங்களிடத்தில் துவாவை கொண்டும் வசியத்து செய்து எனது வார்த்தையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். பெரியவர்களே, நம்முடைய ஷாமுதார் ஹஸரத் அவர்கள் தன்னுடைய துவக்க உரையில் சும்மா நடைமுறை நசீஹத்தாக அழகாக சொன்னாங்க. எப்படி எப்படி நடந்துக்கிறணும், போகும்போது சொல்லிட்டு போகிறதுலேருந்து ஆரம்பித்து வந்தது பிறகு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அழகாக சொன்னாங்க. அது மாதிரி அங்கே போய் உட்காந்து டீலெலாம் அரைக்கணக்கெலாம் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. நான் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக்கிறேன். டீ இங்கே உள்ள காசை விட அங்கே கூட இருக்குது, அதெல்லாம் ஓகே தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி கொடுத்தாங்க? உங்கள் பள்ளிவாசலில் உங்கள் ஊரில் உள்ள பள்ளியில் 2 ரக்காத் தொழுதிங்கன்னா அதே 2 ரக்காத்தை காபாவில் தொழுதா எவ்வளோ நன்மை கிடைக்குன்னு சொல்கிறாங்க? 1,00,000 நன்மை. அப்போ அது மட்டும் வேணும், இது மட்டும் செய்ய முடியாதா? ஒரு ஞாபகத்துக்கு சொல்கிறேன். அங்கே மட்டும் 1,00,000 வேணும், கூட 1,00,000 கிடைச்சாலும் வாய்ப்புன்னு பார்த்துக்கிறோம். இங்கே மட்டும் அங்கே 12 ரூபாய் குடிச்சிருவோமா, அந்த கடையில் போனால் அது அதான் அது சொல்ல வந்தது. ஹஸரத்தினுடைய பேச்சினுடைய சாரம் அதுதான். அப்போ நன்மை அங்கே அதிகமாக தேடும் பொழுது செலவும் கூடுதலாக தான் என்ன செய்ய வேண்டியிருக்கும், பண்ண வேண்டியிருக்கும். ஹைர் அழகா சொன்னாங்க.